ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் மற்றும் பவேஜா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் வைபவ் சுனில் நடிக்கும் பெருசு மார்ச் 14 முதல் திரையரங்குகளில். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். சுனிதா வில்லியம்ஸ் இவங்களோட வருகைக்காக உலகமே ஆவலா காத்திருக்கு. ஒரு 8 நாள் பயணமாக போனவங்க கிட்டத்தட்ட 9 மாதங்களாக சர்வதேச விண்வெளி மையத்தில் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க மார்ச் 19 திரும்பி பூமிக்கு வரப்போகிறாங்க. இந்த ஒரு வருகை என்பதை உலக நாடுகள் மொத்தமாக காத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்களோட வருகை எப்படி இருக்கும், எவ்வளோ நேரம் பயணம் கொண்டதாக இருக்கும், எங்கே அவங்க தரையிறங்க போகிறாங்க அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதிலளிக்க இணைஞ்சிருக்காரு மூத்த விஞ்ஞானி திரு டிவி வெங்கடேஸ்வரன் அவர்கள். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம். சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு சொன்னது போலவே உலகமே காத்திருக்காங்க சுனிதா வில்லியம்ஸோட வருகைக்காக. மார்ச் 19 அவங்க தரையிறங்குவாங்கன்னு சொல்லிட்டு நாசா ஆஃபீஸில் அறிவிச்சிருக்காங்க. எந்த இடத்துல தரையிறங்குவாங்க சார்? பசிபிக் ஓஷன்ல தரையிறங்க மாட்டாங்க, கடல்ல விழுவாங்க. அதாவது அவங்களுடைய விண்கலம் டிஆர்பிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஆர்பிட்டிங் மூலமாக பூமியில விழும். அப்படி விழும் கல் மாதிரி தான் விழும். அந்த மாதிரி கல் மாதிரி விழும்போது அதுல இருந்து பேராசூட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விழற வேகத்தை குறைக்கும். அதுக்கப்புறம் வேற சில பேராசூட் ஓப்பன் ஆகும், இன்னும் வேகத்தை குறைக்கும். ஸோ பூமிக்கு நெருக்கமா வர வர படிப்படியா சில பேராசூட்கள் ஓப்பன் ஆகி கடைசியில மிக மெதுவாக கடல் தண்ணியில விழும். கடல் தண்ணியை தொட்டதும் அந்த விண்கலத்துல பலூன் மாதிரி உருவாகிற ஒண்ணு வச்சிருக்காங்க. அது உருவாகி மிதக்கும். இப்படிதான் சார். அவங்க திரும்பி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சார்? திரும்பி வர வெறும் 10-15 நிமிடங்கள் தான். அதாவது விண்வெளியில இருந்து பூமிக்கு திரும்பி வர அவ்வளவு நேரம் தான் சார். திரும்பி வர்றதுக்கு அந்த என்னென்ன சிக்கல்கள் இருக்கும்? அதாவது இங்க இருந்து போறதுக்கு என்ன சிக்கல்கள் இருந்ததோ அதோட திரும்பி வரும்போது கொஞ்சம் வேகமா வரணும். அது மட்டும் இல்லாம அந்த அட்மாஸ்பியருக்குள்ள அந்த விண்கலம் நுழையும் போது பல சிக்கல்கள் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? என்னென்ன சிக்கல்கள் பேசிக்கா அவங்க எதிர்கொள்ளணும், அதற்கான தீர்வுகள்லாம் என்னென்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ 2 முக்கிய சிக்கல்கள் இருக்கு. முதல் சிக்கல் இப்போ நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய வளிமண்டலம் பாத்தீங்கன்னா அது ஒரு பாய்மம், ஃப்ளூயிட்னு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தண்ணி காத்து ரெண்டுமே ஃப்ளூயிட், பாய்மம். ஸோ இப்போ நம்ம சின்ன வயசுல விளையாடி இருக்கோம் இல்லையா? ஒரு ஏரிக்கரையில நின்றுக்கிட்டு கையில ஒரு சில்லு கல்லை வச்சுக்கிட்டு ஒரு ஆங்கிள் தூக்கி போட்டா தண்ணியில அப்படியே ஜம்ப் பண்ணும். தண்ணியில உள்ள போயிடாது, ஜம்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரி ஒரு தவறான ஆங்கிள் இந்த விண்கல்ல பூமியினுடைய வளிமண்டலத்துல விழுந்தா பூமியினுடைய வளிமண்டலத்துல அப்படியே ஜம்ப் பண்ணி ஸ்பேஸ்ல போயிடும், பூமிக்குள்ள வராது, காலி, அவ்வளவுதான். ஸோ அப்போ சரியா அது சரியான ஆங்கிள் பூமியினுடைய வளிமண்டலத்துக்குள்ள நுழையலைன்னா இந்த சிக்கல் வரும். இது ஒரு மிகப்பெரிய சவால். இதை ரொம்ப ரொம்ப கவனமா பார்ப்போம். இது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ நீங்க உங்க 2 கை அப்படி எடுங்க, அப்படியே தேய்ங்க. சூடாகுது இல்லையா? ஆமா, ஹீட் ஆகும். இதே மாதிரி விண்கலம் நம்முடைய வளிமண்டலத்துக்குள்ள பூந்து வரும்போது அந்த உராய்வுனால 1000 டிகிரிக்கு மேல வெப்பம் வரும். அப்போ அந்த அந்த வெப்பத்தை தாங்குற ஹீட் ஷீல்டு எல்லாம் இருக்கும். அந்த ஹீட் ஷீல்டு தான் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா வெப்பம் உள்ள போய் உள்ள இருக்கிறவங்க அப்படியே கருகிட வேண்டியது. அந்த மாதிரி ஒரு சிக்கல் உண்டு. இந்த 2 திரும்ப வரும்போது இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். சார், இப்போ விண்கலத்திற்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், சவால்கள் பற்றி சொன்னீங்க. இப்போ அந்த விண்கலத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோநாட்ஸ் இருக்காங்களே, அவங்க பூமிக்கு திரும்பி வந்ததும், அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லாத ஒரு இடத்துல இருந்து கிராவிட்டி அதிகமாக இருக்கிற இடத்துக்கு அவங்க நுழையிறாங்க இல்லையா? அவங்க உடம்புலையும் அவங்க மன ரீதியாகவும் என்னென்ன பாதிப்புகள்? ஏன்னா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பேபி ஃபீட் அப்படின்றாங்க, கால் உடனே வேலை செய்யாது, கொஞ்சம் கண் பார்வை கொஞ்சம் அந்த மாதிரி கோளாறாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்ன பாதிப்புகள் அடிப்படையில் ஏற்படும்? ரெண்டாவது, அந்த பாதிப்புகள் இருந்து மீள்வதற்கு அவங்களுக்கு எத்தனை நாட்கள் தேவைப்படும் சார்? இது நம்ம பாதிப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தணுமா எனக்கு தெரியல. இப்போ நீங்களே ஒரு இருட்டான அறையில இருக்கீங்க, திடீர்னு திறந்து வெளில வரும்போது வெளிச்சமா இருக்கு, உங்க கண்ணு என்ன ஆகும்? கூசும், பார்வை மங்கலா இருக்கும். இத பாதிப்புன்னு சொல்லுவோமா இல்ல ஒரு இடர் அப்படின்னு சொல்லுவோமா? அந்த மாதிரிதான். இப்ப நாமே கூட ஒரு நீச்சல் குளத்துல ஒரு 1 மணி நேரம் நீந்துறோம்னு வச்சுக்கோங்க. இப்படி அப்படி நீந்திட்டே இருக்கிறோம்.
நீச்சல் குளத்துல நீங்க வெளில வந்தா அதே பேபி ஸ்டெப் தானே இருக்கும். கால் சரியா வேலை செய்யாதுல்ல. நமக்கே கால் வந்து தடா அப்படியே ஆடும் இல்ல. 1 மணி நேரம் நீங்க நீச்சல் நிலத்துல இருக்கும் போதே 6 மாசம் விண்வெளியில நம்ம காலை யூஸ் பண்ணல, அப்படி நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணாத அந்த கால் வந்து இங்க கிராவிட்டி, அதாவது இழுவை இருக்கக்கூடிய அந்த சமயத்துல சில இடர்கள் வரும். பட் இதெல்லாம் வந்து ஒரு சில நாள்ல போயிடும். இது வந்து ஒரு பர்மனண்டாலாம் இருக்காது. இது வந்து ஒரு சில நாள்ல போயிடும். அதனால முதல்ல 2-3 நாட்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பா, அதாவது என்னன்னு சொன்னாக்க ஓடி ஆடாம, டான்ஸ்லாம் ஆடாம, குதிக்காம, மெதுவா நடந்து போகுது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இருப்பாங்க. ஸோ விண்வெளியில இருந்து இறங்கின உடனே நீங்க பாத்தீங்கன்னா அவங்களை அப்படியே தூக்கி வந்து ஒரு ட்ராலி மாதிரி ஒரு பெட்ல வச்சுதான் கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள்ல எல்லாம் சரியாயிடும். ஒன்னும் உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம்லாம் கிடையாது. அக்ளமடைஸ் ஆகும். அதாவது இதுக்கு வந்து அதுக்கு பழக்கத்துல இருந்து போனதை வந்து திரும்பி பழக்கத்துக்கு கொண்டு வரும். அவ்வளவு சார். இதுல வந்து இந்த நாசாவோட பங்களிப்பு ஒரு பக்கம் பேசியாகும், இன்னொரு பக்கம் வந்து அந்த பிரைவேட் பிளேயர்ஸ், அதாவது போயிங், அப்புறம் வந்து ஈலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ், இவங்கெல்லாம் வந்து தொடர்ந்து இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜியில் ஒரு பெரிய போட்டி மாதிரி போட்டுட்ருக்காங்க. இவங்க போனது போயிங்கில் போனாங்க, வர்றது வந்து ஈலான் மஸ்கோட நிறுவனத்தோட அந்த டிராகனில் வராங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பிரைவேட் பிளேயர்ஸோட கிரெடிபிலிட்டி எப்படி சார் இருக்குன்னு பார்க்குறீங்க உங்களோட பார்வையில்? அதாவது பிரைவேட் பிளேயர்ஸோட பங்களிப்பு என்பது ஸ்பேஸ் டெக்னாலஜியில் அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து அவங்க கிரெடிபிளாக வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதா நினைக்கிறீங்களா சார்? ஸோ இப்போ வந்து ஒரு நம்முடைய இஸ்ரோ அதை எடுத்துக்கிட்டாலே, அந்த இஸ்ரோனுடைய ஏவூர்தி, அதாவது அந்த ராக்கெட் நம்ம பொதுவாக சொல்றோம் இல்லையா, லான்ச், அதுல பல பகுதிகள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் தயாரிச்சிருந்தாங்க. பல தனியார் நிறுவனங்கள் தயாரிச்சிருந்தாங்க. ஆனா மேற்பார்வை வந்து இஸ்ரோ கிட்ட இருக்கு. அதை வந்து ஒன்னா போட்டு அதை வந்து குவாலிட்டி செக் பண்ணி அது வந்து மனிதர்களை ஏற்றி, அதாவது இஸ்ரோ பொறுத்த வரைக்கும் இந்த மனிதர்கள் இல்லை, பட் எதுக்கும் அந்த அந்த ராக்கெட் பயன்பாட்டுக்கு சரியானது தானா அப்படின்னு செய்யறதெல்லாம் இஸ்ரோ கிட்ட இருக்கு. அப்படி எதுவுமே இல்லாம ஒரு முற்றிலும் ஒரு தனியார் கையில இருக்கிற மாதிரியான ஒரு விண்வெளி துறை வந்து எவ்வளவு தூரம் சரியா இருக்கும், எவ்வளவு தூரம் அது வந்து சிக்கல்கள்ல வரும் அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த போயிங் ஸ்டார்லைனரே கிளம்பும் போதே பிரச்சனை இருக்குன்னு தெரியும். ஆனா அந்த போயிங் என்ன பண்ணாங்க, சக்சஸ் ஆச்சுன்னா நமக்கு பெருமை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அமைச்சிட்டாங்க. இது வந்து ஒரு தனியார் வந்து இப்படி செய்வதற்கு ஒரு உந்துதல் இருக்கு. ஒரு கவர்மெண்ட் செட்டப்ல அந்த உந்துதல் வந்து குறைவா இருக்கு இல்லையா? அதனால சில துறைகள், இந்த அணுத்துறை, இந்த மாதிரி ஸ்பேஸ் துறை போன்ற விஷயங்கள்ல வந்து தனியார் மயம் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எல்லாத்தையும் வந்து நம்ம அப்படியே பண்ண முடியாது. நமக்கே தெரியும் எல்லா தனியார் துறையும் அப்படிலாம் ஒண்ணு இயங்கல. தனியார் துறை வந்ததுனால எல்லாம் வந்து சரியாகவும் ஆகல, நமக்கு எல்லாருமே தெரிஞ்சதுதான். எவ்வளவு பேங்க் வந்து இன்னைக்கு நஷ்டமாயிருக்குது. ஸோ அதனால எல்லா துறையிலையும் வந்து ஒரு கண்மூடித்தனமான தனியார் மயம் தான் சரியானது அப்படின்னு ஒரு இன்னொரு ஒரு மனநிலையில இருந்து பேசுவது வந்து போதுமானதா இருக்காது. குறிப்பா ஸ்பேஸ்ல, சில இடங்கள்ல, அட்டாமிக் எனர்ஜில, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனம் தேவைன்றேன் சார். இப்போ இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து எத்தனை பேர் ஒரு டைமில் இருக்க முடியும், எத்தனை கம்பார்ட்மெண்ட்ஸ் அங்கே இருக்கும்? ரெண்டாவது, நீங்கள் ஒரு பேட்டியில் சொன்னது போல் 6 மாதம் இடைவெளியில் வந்து ஒரு பேட்ச் போவாங்க, மீண்டும் ஒரு பேட்ச் திரும்பி வருவாங்க. இந்த மாதிரி ஒரு ஏற்பாடுகள் வந்து தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ சுனிதா வில்லியம்ஸ்க்கு இந்த சிக்கல் ஏற்பட்டது என்பது அவங்க வந்து ப்ரிப்பேர்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படிப்பட்ட சிக்கலை எடுத்துக்கலாம் சார் இதை? இது வந்து சுனிதா வில்லியம்ஸ்க்கு வந்து 3வது விண்வெளி பயணம். இது முதல் பயணம் அல்ல. சுனிதா வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் இது 3வது விண்வெளி பயணம். இதுக்கு முன்னாடி போன போதும் 190 நாள் அந்த மாதிரிலாம், 180 நாள், 200 நாள்லாம் இருந்திருக்காங்க. அதனால இது வந்து ஒரு புத்தம் புது பயணம் அப்படின்லாம் கிடையாது. விண்வெளிக்கு போகும்போது நிச்சயமா நமக்கு தெரியும், அது வந்து நம்ம 8 நாள்ல போனா 8 நாள்ல திரும்பி வருவோம் அப்படின்லாம் கிடையாது அப்படின்னு தெரியும். அந்த ஒரு மனநிலையோட தான் போவாங்க. அதுக்கான பயிற்சியும் கொடுத்துருப்பாங்க. பயிற்சி கொடுக்காமலாம் போக மாட்டாங்க. இது வந்து ஒண்ணு. 2000வது ஆண்டுல இருந்து இன்னி வரைக்கும், அதாவது கடந்த 25 வருஷமா ஷிஃப்டா அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து ஆட்கள் இருந்துட்டே இருக்காங்க. இப்போ சமீபத்திய ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 7 பேர் இருக்காங்க. ஒரு சமயத்துல 7 பேர் இருக்காங்க. 2 விண்கலத்துல போவாங்க. அமெரிக்காவுடைய விண்கலத்துல 4 பேரு, ரஷ்யாவுடைய விண்கலத்துல 3 பேர், மொத்தம் அங்க போய் 7 பேர் இருப்பாங்க. அந்த 2 விண்கலம் அங்கேதான் இருக்கும், திரும்பி வராது. இவங்களை எடுத்துட்டு போன விண்கலம் அங்கேதான் இருக்கு. இப்ப நீங்க வந்து உங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க, உங்க பைக் கார்ல வந்திருப்பீங்க, அது வந்து பார்க்கிங்ல இருக்கு இல்லையா? அதே மாதிரி அவங்க போன விண்கலம் அங்கேதான் இருக்கு. அதுலதான் திரும்பி வருவாங்க. இந்த புதுசா போன விண்கலம் வந்து அங்க திரும்பி பார்க் பண்ணிட்டு
அந்த புதுசா போன டீம் வந்து ஹேண்ட் ஓவர் வாங்கி வேலை செய்வாங்க. வேலை செஞ்சுட்டு அவங்களோட 6 மாசம் இருக்கும்போது தான் திருப்பி வரும். ஸோ அப்போ வந்து நீங்க 2 நாள் முன்னாடி போன அந்த குரூ 10ல சுனிதா வில்லியம்ஸ் திரும்பி வரப்போகுது. ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய குரூ 9 அப்படிங்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட்ல தான் திரும்பி வர போறாங்க. அதனால பல ஊடகங்கள்ல வந்து மீட்புக்கான விண்கலம் சென்றது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து உண்மைக்கு புறநாள், தவறு. அது உண்மையே இல்லை. சார் இப்போ அங்க இருக்கவங்களுடைய அடிப்படை வேலை என்னவா சார் இருக்கும்? டெய்லி என்னென்ன மாதிரி வேலைகளை அவங்க பண்றாங்க? இப்போ சுனிதா வில்லியம்ஸை வந்து ஒரு உதாரணமா எடுத்து நம்ம பார்த்துக்கலாம். சுனிதா வில்லியம்ஸ் வந்து இந்த 6-7 மாதங்கள்ல 6 மாதங்கள் வந்து அந்த பணிக்குள்ள இருந்தாங்க. அப்பதான் இந்த வேலை செய்வாங்க, மற்ற செய்ய முடியாது. அந்த 6 மாதங்கள்ல வந்து 150 பரிசோதனைகள்ல ஈடுபட்டிருக்காங்க, அறிவியல் பரிசோதனை. அங்க வந்து பல்வேறு விதமான பரிசோதனை கருவிகள் இருக்கும். அதுல வந்து பல்வேறு விதமான பரிசோதனைகள் நடக்கும். அதுல வந்து அவங்க பங்கெடுக்கும். ஒரு எளிமையான ஒரு உதாரணம் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம உடல்ல இருந்து வேர்வை இல்லையா, அந்த வேர்வையில வந்து தண்ணி இருக்கும். அந்த தண்ணி வந்து ஆவியாகி அந்த விண்கலத்துல இருக்கக்கூடிய காத்துல கலந்து, அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சூடா ஒரு உணவு சாப்பிட்டா அதுல இருந்தும் தண்ணி வந்து ஆவியாகி காத்துல கலந்து. அந்த காத்துல கலந்த தண்ணிய பிரிச்சு எடுக்கும். ஒண்ணு மறு பயன்பாட்டுக்காக. காத்துல அவ்வளவு தண்ணி இருந்தா என்ன ஆகும், நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு வேர்வை ஒரு இது ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும் இல்லையா, புழுக்கா ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும் இல்லையா. அப்போ வந்து அந்த காத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணியை எடுக்கும். அந்த காத்துல இருக்கக்கூடிய தண்ணியை பிடிச்சி இழுக்க, அதாவது அது வந்து விண்வெளியில எடுக்கும், பூமியில எடுக்கிறதுக்கான விஷயம் வேற, விண்வெளியில எடுக்கும். அதுக்கு வந்து ஒரு கருவி வச்சிருந்தாங்க, ஒரு கருவி தயார் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கருவியை அங்க பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தொழில்நுட்பம், அறிவியல் போன்ற பல்வேறு விஷயங்கள்ல வந்து ஒரு 150 பரிசோதனைகள்ல மொத்தம் ஒரு 900 ஹவர்ஸ், 900 மணி நேரம் அவங்க வந்து பணியாற்றிருக்காங்க. இதை தவிர வந்து உங்களுடைய சொந்த வேலைகள் இருக்கு, பிரஷ் பண்ணணும், குளிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், ஓய்வு எடுக்கணும், புக்கு படிக்கணும், சினிமா பார்க்கணும், சும்மா வீட்டோட பேசிட்டு இருக்கணும், இந்த மாதிரி கொஞ்சம் வேலை இருக்கு. தென் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து பராமரிக்கணும், அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை கிளீன் பண்ணணும், ஏதாவது கருவி வந்து பழுதா இருந்தா அதை மாத்தணும், எங்கேயாவது வந்து சுவிட்ச் சரியா வேலை செய்யணும், சுவிட்சை மாத்தணும், இந்த மாதிரி எல்லாம் செய்யும். சார் இப்போ இந்த அவுட் ஆஃப் கியூரியாசிட்டினால ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சார். அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து நீங்கள் சொன்னது போல் 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை வந்து பூமியை சுற்றி வந்துட்டே இருக்கும். அது வந்து அப்போது நம்ம கணிச்சு பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான வேகத்தில் போயிட்டுருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த டைமில் வந்து அந்த டாக்கிங் அன்டாக்கிங் இது பண்ணக்கூடிய அந்த சவால்கள் நிறையா இருக்குல்ல சார். சமீபத்தில் கூட இஸ்ரோ ஒரு பெரிய சாதனை பண்ணாங்க. அந்த ஸ்பேடெக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து அந்த சேசருக்கும் டார்கெட்டுக்கும் நடுவில் வந்து டாக்கிங் அன்டாக்கிங் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. ஆனால் இவ்வளோ வேகத்தில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு சின்ன ஒரு கேப்சூல் வந்து டாக்கிங் பண்ணணும், அன்டாக்கிங் பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் என்ன இருக்குது சார்? இப்போ நம்ம இஸ்ரோ செஞ்சதும் வந்து அதே வேகம் தான். இஸ்ரோ செஞ்சதும் வந்து சற்றேறக்குறைய அதே வேகம் தான், குறைவான வேகம்லாம் கிடையாது. இப்போ நம்ம இப்படி யோசிச்சு பார்ப்போம். நீங்க வந்து தலை தெரிக்கிற வேகத்துல வந்து ஒரு ட்ரெயின் போயிட்டே இருக்கு, நீங்க ஒரு சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எதிர் சீட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு வந்து உங்க பாக்கெட்ல இருந்து பேனாவை எடுத்து கொடுக்குறீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல. ஏன் பிரச்சனை இல்லை? நீங்களும் அதே வேகத்துல போறீங்க, அவரும் அதே வேகத்துல போறாரு. உங்க பாக்கெட்ல இருந்து ரயில்வே டிராக் வெளியில நிக்கிற ஆளு கொடுக்கணும்னா பிரச்சனை. இப்போ வந்து என்ன ஆகும்னா, அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எந்த வேகத்துல போகுதோ அதே வேகத்துல தான் டாக் பண்ற விண்கலமும் போகும். அதாவது பூமியில இருந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துல நீங்க எந்த பொருளை வச்சாலும் அது அதே வேகத்துல தான் சுத்தும். ஓகே, அங்க அங்க அந்த இடத்துல வச்சா ஒண்ணு வேகமா சுத்தும், ஒண்ணு கம்மியா, அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து ஒரு ஹைவேல உங்க கார் 100 கிலோமீட்டர்ல போலாம், இன்னொரு கார் வந்து 80 கிலோமீட்டர் போலாம், அப்படி கிடையாது. அங்க நீங்க வந்து 450 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கேன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட வேகத்துல தான் எல்லாம் போகும். ஸோ அதனால இது வந்து நீங்க ஒரு தலை தெளிக்க வேகத்துல ட்ரெயின்ல போகும்போது உங்க பக்கத்து ஆளுக்கு பேனா கொடுக்குற மாதிரி. சிக்கல்கள் வேற பல விஷயங்கள் இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் டாக் பண்றேன் அப்படின்னு சொன்னா வந்து நீங்க பேனாவை கொடுத்தா என் கையில எங்க வேணா கொடுக்கலாம், இங்கேயும் கொடுக்கலாம், இங்கேயும் கொடுக்கலாம். ஆனா அப்படி இல்லாம இதுதான் வந்து அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தினுடைய டாக்கிங் போர்ட்னு வச்சுக்கோங்க. இதுதான் என் விண்கலம். இது அப்படியே கரெக்டா போய் பொருந்தும். இப்படி போறதுன்னா சரி வராது, இப்படி போறதுன்னா சரி வராது, இப்படி போனா சரி வராது. அப்போ இப்படி சரியா போய் போறதுக்கு வந்து நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடி அடியா எடுத்து வரும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அன்டாக்கிங்க்கு வந்து நிறைய நேரம் எடுக்கும், டாக்கிங்க்கும் நிறைய நேரம் எடுக்கும்.
ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு போவாங்க, செக் பண்ணுவாங்க, தென் கொஞ்சம் பக்கத்துல போவாங்க, செக் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போவாங்க, செக் பண்ணுவாங்க, சரி செய்வாங்க, பிசுறு நீக்குவாங்க, அப்புறம் போய் கரெக்டா ஒன்றுத்தோட ஒன்று ஜாயின் பண்ணும். இந்த மாதிரி செய்யும். இது வந்து சவால். ஆனா வந்து வேகம் சவால். சார், இப்போ இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து பல ஆண்டுகளாக வந்து பூமியை சுற்றி வந்துட்டு இருக்கு. இதோட ஆயுட்காலம் வந்து கூடிய விரைவில் முடிய போகுது. இதை வந்து அப்படியே ரெலிங்குவிஸ் பண்ண போகிறாங்க, கைவிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பல தகவல்லாம் பார்க்குறோம் இல்லையா? இப்போ வந்து இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன இது பண்ண போகிறாங்க? இந்தியா சார்பாக இந்த மாதிரி ஒரு விண்வெளி ஆய்வு மையத்தை தயார்படுத்துறதுக்கு நம்மள்ட்ட சாத்தியக்கூறுகள் இருக்கா? இதுக்கப்புறம் எப்படி பார்க்கலாம் சார்? இன்னொரு கேள்வி வந்து, சுனிதா வில்லியம்ஸ் வெற்றிகரமாக இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய அடுத்த டாஸ்க் என்னவா இருக்கும்? சுனிதா வில்லியம்ஸ் வந்து போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த தலைமுறை விண்கல ஓட்டிகளை தயார் பண்ணிட்டு, அவங்க வந்து ஒரு விண்கல ஓட்டுநர். அது மாதிரி அடுத்த தலைமுறை விண்கல ஓட்டுநர்களை தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி தயார் பண்ணும்போது தான் இந்த சோதனை ஓட்டத்துக்கு அவங்களை அனுப்பிச்சாங்க. ஸோ அப்போ திரும்பி வந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த தலைமுறை விண்வெளி ஓட்டிகளை தயாரிக்கிற அதே வேலையில தொடருவாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய எதிர்கால பணி. நீங்க கேட்ட அந்த இன்னொரு கேள்விக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க, சோ சர்வதேச விண்வெளி நிலையத்தை வந்து இந்த வருஷம் இல்லைன்னா இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல கை விட்டுடலாம், அதை வந்து நீக்கிட்டு ஒரு புதுசா ஒண்ணு உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து ஒண்ணு நிலவுது. பல ஆண்டு காலமா செயல்படுது சர்வதேச விண்வெளி நிலையம். அதுல வந்து ஒரு 16 மாடியூல், அந்த 16 இணைச்சுதான் வந்து அதை பண்ணியிருக்காங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் இப்படி பண்றீங்க, பழசா நம்ம சேர்த்த அந்த 16ல இருக்கும்ல, அதை கழட்டி விட்டுருங்க, அங்க புதுசா கொண்டு போய் ஜாயின் பண்ணுங்க, இப்படிலாம் வந்து சில கருத்துலாம் இருக்கு. சோ இன்னும் ஒரு இறுதி முடிவு இல்லை. ஏன் இறுதி முடிவு இல்லைன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சர்வதேச ரீதியில ஒரு குழப்பமான நிலை இருக்கு. இப்போ நீங்க இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை பாத்தீங்கன்னா, இதுல அமெரிக்கா இருக்கு, ரஷ்யா இருக்கு, இவங்க 2 பேரை தவிர கனடா இருக்கு, ஐரோப்பிய யூனியன் இருக்கு, ஜப்பான் இருக்கு. இவங்க தான் மேஜர். இவங்களை தவிர பிரேசில் இந்த மாதிரி சில நாடுகளை வந்து அப்படி லேசா இருக்காங்க. இப்போ ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் ஒரு சிக்கல் வந்திருக்கு அரசியல் ரீதியா. இப்போ ட்ரம்ப் வந்து பல கேள்விகளை கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. சோ அப்போ வந்து தொடருவாங்களா, இல்ல அவங்க வந்து நம்ம வேற திசையில போவோம்னு சொல்லுவாங்களா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அதே மாதிரி வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஒரு வெற்றிகரமா ஒரு விண்வெளி நிலையத்தை அமைச்சு சிறப்பா செயல்படுறது வந்து சைனா. சைனாவை சேர்த்துக்குமா வேண்டாமா? சைனாவை சேர்த்துக்கணும்னா சைனா வச்சிருக்கிறதுலயே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி புதுசா பண்ணிடலாம், அப்படி பண்ணுமா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து சர்வதேச அரசியல் போக்கினுடைய விஷயத்துல இருந்தா வெளில வரும். இது முழுக்க தொழில்நுட்பத்தின் அடிப்படையில வராது. தொழில்நுட்பத்தின் அடிப்படையில வரணும், மனித குலத்தினுடைய அடிப்படையில வரணும். என்னுடைய கருத்து வந்து உலகத்துல இருக்கக்கூடிய 196 நாடுகளும் சேர்ந்து அமைக்கணும். விண்வெளி எல்லாருக்கும் பொதுவானது. ஆகாயம் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் பொது இல்லையா? அப்போ அது வந்து ஏன் சில நாடுகள் மட்டும் வச்சுக்கணும்? அப்படிதான் இருக்கணும். பட் ஆனா அது வந்து நம்முடைய விருப்பம், அப்படி நடைமுறை இல்லை. இது வந்து ஒரு பிரச்சனை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இன்னும் நீண்ட தொலைவு போறோம். இன்னும் நம்ம வந்து மனிதர்களை ஏந்தி செல்லக்கூடிய விண்கலத்தை வடிவமைக்கவே இல்லை. வடிவமைச்சத ஆள் இல்லாம பரிசோதனையே பண்ணல. விண்வெளிக்கு மனிதனை இன்னும் அனுப்பவே இல்லை. இதெல்லாம் திட்டம் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னும் வந்து இந்த இதுல நகர்வது வந்து ரொம்ப மெதுவா இருக்கு. போதுமான உந்து இல்லை அப்படிங்கறதான் பாக்குறோம். சோ அதனால வந்து விண்வெளி நிலையம் அமைவது ஒரு ஆசைன்னு இருக்கு. ஆனா அது வந்து எவ்வளவு தூரம் எவ்வளவு உடனடியா நிறைவேறும் என்பது அகைன் இந்தியாவினுடைய அரசியல் போக்கு, எவ்வளவு தூரம் வந்து நிதி ஒதுக்குறாங்க, ஒதுக்கிற நிதியை சரியான சமயத்துல தராங்களா போன்ற விஷயங்களோடயும் சம்மந்தம். சார், இப்போ சுனிதா வில்லியம்ஸ் வந்து கடந்த ஆண்டு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போய் இணைஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் சிக்கலா இங்க பார்க்கப்பட்டது. இது வந்து திரும்பி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் பார்க்கப்பட்ட சமயத்தில் உங்களோட இந்த ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் உங்களோட இனிஷியல் அப்சர்வேஷன் எப்படி சார் இருந்தது? இது உண்மையிலேயே உங்கள் தரப்பில் சிக்கலாக பார்த்தீங்களா, இல்லை வந்து இது நார்மலான விஷயம் தான் அப்படின்னு பார்த்தீங்களா? ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பேசுனாங்க அப்படின்னா, சிக்கலாயிருச்சு, அவங்க திரும்பி வர்றதே வந்து ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலை தான், எப்போ வரப்போகிறாங்கன்னே தெரியல அப்படின்லாம் இங்கே நிறையா விவாதம் எழுந்தது இல்லையா? உங்களோட தரப்பில் அந்த விஞ்ஞானிகள் அந்த ஃபெட்டர்னிட்டியில் வந்து எப்படி பார்த்தீங்க? என்னுடைய தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா, அல்லது என்ன மாதிரி ஒரு இந்த விஷயத்தை பத்தி தெரிந்த விஞ்ஞானிகள் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு அமெரிக்க அரசியல், கீழ்த்தரமான அரசியல், நல்ல அரசியல் இல்லை, கீழ்த்தரமான அரசியல்.
ட்ரம்ப் வந்து எலெக்ஷன் சமயத்துல என்ன சொன்னார்னா, அங்க ஒரு பெண்ணை விட்டுட்டு வந்துட்டாங்க, அவங்களை காப்பாத்தவே இல்லை, நான் இருந்தேன்னா அடுத்த நாளே நான் ஒரு விண்கலத்தை அமைச்சிருப்பேன் அப்படின்னு பேசினாரு. அதுல இருந்துதான் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வர ஆரம்பிச்சு. ஆனா இந்த விஷயத்த தெரிந்தவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, இது வந்து ஒரு ஷிஃப்ட் இத்தனை மணிக்கு தான் முடியும், அந்த முடிகிற சமயத்துல தான் இங்க இருந்து போவாங்க, போகும்போதுதான் வருவாங்க, இந்த பிப்ரவரியில தான் இது போகுதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், புதுசா தெரிகிற விஷயம். எலன் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ், ட்ரம்போட எலன் மஸ்கோட ரிலேஷன், இதெல்லாம் வச்சு வந்து ஒரு அமெரிக்க எலெக்ஷன் டைம்ல அமெரிக்காவில் நடந்த ஒரு கேவலமான ஒரு அரசியலினுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். இதையும் நம்ம நம்பி நம்ம நாட்டிலையும் இதையே பரப்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு வியப்பான வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு. அவ்வளவுதான். ஓகே சார். ஸோ உங்களோட நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.